இங்க மன்னிச்சுட்டாரு. அவரே பாவங்களை மன்னிக்கிறவர், அவரே மன்னிப்பை கொடுத்து அவரே மன்னிப்பும் கேட்டு விட்ட மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப எல்லாத்திற்கும் மேலாக அவர் உயர்ந்து நிற்கிறார். அதனால அவர்கிட்ட வாங்க, உங்களுடைய பகைப்போரால் வந்த துன்பம் உடனே மாய்ந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு 2:5. உமது கையை நீட்டி அவனுடைய எலும்பு சதை மீது கை வையும், அப்போது அவன் உன் முகத்துக்கு நேராகவே இழுத்து பழிப்பது உறுதி. பாருங்க, ஒருத்தனை வந்து சாத்தான் துன்பப்படுத்தணும்னு நினைச்சான்னா உத்தரவு எங்கயா வாங்குறான்? கடவுள்கிட்ட. இதைத்தான் சில நேரத்தில் ஏண்டா நமக்கு கடவுள் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நாமெல்லாம் நினைக்கிறோம். அழகையினால் வருகின்ற துன்பம், வேதம் என்ன சொல்லுகிறது? அழகை எதிர்த்து நில்லுங்கள், அது ஓடி போகும். நம்ம எதுக்கிறதே இல்லையே, நம்ம எதுக்கிறது இல்ல. அப்படியா, வந்துட்டியா, வா வா, நீயும் பக்கத்திலே உட்கார்ந்திக்க, ஆனா என்னை மட்டும் துன்பப்படுத்தாத, உனக்கும் ஒரு இடம் தாரேன் அப்படின்னு பத்திரமா உட்கார வச்சிடும். சாத்தான பிடிச்சி மந்திரங்கள் மாயங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி உட்கார வச்சிடும். நான் ஒரு வீட்டுக்கு போனேன். ஒரு வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டில் ஜெபம் பண்ண கூப்பிட்டு இருந்தாங்க. ஒரு அம்மாவுக்கு 8 இடத்துல ஆணி அடிச்சிருக்குதான். முதுகுல எப்படியா போய் ஆணி அடிக்க முடியும்? அந்த அம்மா சொன்னதை அப்படியே சொன்ன. முதுகுல வலி, 8 இடத்துல ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க. சாமி, என்னால நகரவே முடியாது, நான் செத்துடுவேன், என்ன என்ன பண்றது ஒண்ணுமே தெரியல அப்படின்னா. நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு வீட்டுக்குள்ள போன, அங்க மந்திர தகடு பெருசா நிக்குது. முதுகுல 8 ஆணி, என்ன பரவாயில்ல 80 ஆணி அடிக்காம போனானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா இதை எவ்வளோத்துக்கு வாங்கி வச்சே அப்படின்னு கேட்டேன். என்னமோ முதுகுல வலி வந்துச்சு, அதெல்லாம் தீர்ந்து போகணும் தான் வாங்கி வச்சேன். அதை வாங்கி வச்சு அதிகமாயிடுச்சுன்னுச்சு. அப்ப வாங்கி வச்சு இல்ல, அதிகமாச்சு இல்ல, அதை எடுத்து கீழே போடணுமோ போட வேணாம், அதை எடுத்தா நான் செத்துருவேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அது எப்படி பயமுறுத்துறான் பத்தியா சாத்தா? சாத்தா எப்படி பயமுறுத்துவான்? அதை எடுத்துக்காத, இடுப்புல இருக்க தாயத்தை அப்படியே இருக்கட்டும், கலட்டுன இதை கலட்டிடாத, கையில கட்டி இருக்கிற கயிறு அப்படியே இருக்கட்டும், கலட்டுன உன் குடும்பத்துக்கே நாசம் வரும். அப்படின்னா தான் நீ என்ன செய்வ? அது பிஞ்ச கயிறா இருந்தாலும், அது அசிங்கமான கயிறா இருந்தாலும் நீ துருத்திடுவ. தேவையாது. நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க, சிந்திங்க. சாத்தான் ஒருவன் எந்த சோதனையை நீங்க எதிர்த்து நில்லுங்க, அது ஓடி போகும். மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுள் வாழ்ந்து வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ சாத்தானே அப்பாலே போ. அவ்வளவுதான் நீ சொல்ல வேண்டியது. அதான் நீ போய் சாத்தான்ட்ட நான் அப்படியே கொஞ்சம் வாப்பா, கொஞ்சம் ஒலாவலாம், கொஞ்சம் அப்படியே ஒலாவி வரலாம், கொஞ்சம் அப்படியே சேர்த்துக்கிட்டு வரலாம், கொஞ்சம் பரவாயில்ல, அப்படி இப்படியே இருந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவங்க அப்படி இப்படியே கொண்டு போயிடுவாங்க. கடைசியில் என்ன இருந்துச்சு? அந்த தகடை எடுத்து இந்த அம்மா முதுகுல ஒரு கை தேங்காய் எண்ணெய் எடுத்தேன். எடுத்து நல்லா தேய்ச்சி, ஆண்டவரே அபிஷேகம் கொடுத்துன்னு இந்த 8 ஆணியை கலண்டு விழுந்துடணும், வேற ஒன்றும் செய்ய. அந்த அம்மா என்ன தெரியுமா? நான் பங்களாவுக்கு போறதுக்குள்ள 1 மணி நேரத்தில் எந்திரிச்சு நடந்து வந்துருச்சு. அல்லேலூயா. நடக்கவே முடியாதுன்னு படுத்து கிடந்தது, எந்திரிச்சு நடந்து வந்து, என்ன கிளவி, என்ன நடந்து வந்துட்ட, கொஞ்சம் கொழுப்பு ஏறணும்னு வந்துட்டியே அப்படின்னு நான் கிண்டல் பண்ணேன். சாமி, ஒன்னும் வழி தெரியல சாமி, அந்த 8 வழியும் இல்லாம போச்சு, அது எப்படி? அதான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து, அவரை வச்சுக்கோ பத்திரமா. அல்லேலூயா. நம்ம அப்ப என்ன செய்வாரு? 8 ஆணி என்ன, 80 ஆணி என்ன, அடியா முதுகுல 5 ஆணி பெரிய ஆணியை நான் வாங்கினவன், 8 ஆணி என்ன ஆணி சொன்னா அது கோணி போய் குறுகி போய் ஓடி போடும். ஆமா, சொன்னா போதும், ஆணியெல்லாம் கோணி போ. அது என்னத்துக்கு? ஒன்னும் நம்மள வேலை செய்ய முடியாது. சாத்தா வந்தாலும் சரி, நீங்கள் கலங்காதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 17:15. ஐயா, என் மகனுக்கு இரங்கும், அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான், அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான். உன் சீடரிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். கேட்டுக்கையா, கேட்டுக்க. என்ன நடந்துச்சு? நோய் வந்துச்சு, அவனுக்கு வலிப்பு நோய். அதை யாருக்கிட்ட கொண்டு வந்தாங்க? சீடர்கிட்ட. சீடர்கிட்ட கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க?
தோத்து போச்சு. இன்னைக்கு நம்முடைய பணியெல்லாம் தோத்து போய் கிடக்கிறதுக்கு ஒரு காரணம் தான். கொண்டு வந்தவனே என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் ஜெபிச்சு உனக்கு விசுவாசம் உள்ள போயிட்டு வா. ஐயா பொறி ஜெபிச்சாரா, அவருக்கு விசுவாசம் இல்லையா? இது கலண்டுக்கிற விசுவாசம். இன்னொருத்தர் என்ன செய்வாங்க, சில பேர் சொல்லுவாங்க, என்னால ஜெபிக்க முடியல, வேற யாராச்சும் பாரு, டாக்டர் போய் பார்த்துட்டோம். ஜெபம் பண்ணி அது காரணம் என்னன்னு சொல்ல மாட்டான், அதை விட்டுடுவான். கடைசியில் என்ன செய்வாங்க, இங்க முட்டி மோதி பார்த்தா இவர் இப்போ ஒரு வாரமா ஜெபம் பண்ணாமே இருப்பார். அப்புறம் எப்படி அந்த நோயை துரத்த முடியும்? என கருமையானவர்களே, சில நேரத்தில் நாம ஜெபிக்காம இருந்தாலும் நோயை துரத்த முடியாது. நம்ம பரிசுத்தமா இல்லைனாலும் நோயை துரத்த முடியாது. ஆமா, அது மிக மிக முக்கியம். நிறைய இருக்குது. அந்த சாமியார் தான் பேய வெட்ட முடியுமா? ஏய் நான் பேய வெட்டுறேன் பாரு அப்படின்னு ஒரு அம்மா வந்து காலையில குறி சொல்லும். அக்கச்சக்கமா வருஷம் அங்க பார்த்தா 100 பேர் இருப்பான், 200 பேர் இருப்பான், அங்க பார்த்தா 3 பேர் இருப்பான். என்னன்னு எனக்கும் புரியல. நான் ஆண்டவரே, நான் உன் பணிக்காக வந்தேன், உன் பணிக்காக செய்றேன், எதையும் நானே கண்டுகொள்ளவே மாட்டேன். ஒரு 15 நாள் போச்சு. அந்த அம்மா வந்து காலில் விழுந்துச்சு. என்னடா அது, இந்த அம்மா காலில் விழுவுது என்னம்மான்னு அழுதுச்சு. எனக்கும் தாங்க முடியல. நடுத்தருவில் 2 பேரும் கண்ணீர் சொட்டோம். கண்ணீர் ஓடுது ஆறா. எனக்கு என்னன்னு புரியல. ஆண்டவர் சொன்னார், அம்மாவை மன்னிச்சுட்டு, அம்மாவை மன்னிச்சுட்டு. எனக்கு அருமையானவர்கள், இது நோய். இவங்க துரத்துறாங்க, நம்ம துரத்த முடியலையே. சாத்தான் எப்படி வேணாலும் வேலை செய்வான். அழகை எப்படி வேண்டுமானாலும் வேலை செய்வான். எந்த நேரத்திலும் வருவான், எந்த ரூபத்திலும் வருவான். எனக்கு அருமையானவர்களே, அவர்களை அன்று மன்னித்து விட்டு அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. அதனால நோய் வரும்போது சில நேரத்தில் நாம சரியா ஜெபம் பண்ணலைன்னாலும் நோயை போக்க முடியாது. அல்லது இவருக்கு தான் சக்தி உண்டு, நான் எழும்பி நிக்கிறேன்னாலும் அதெல்லாம் கொஞ்ச நாள் தான். ஏன்னா அகந்தையினால நோயை நாம என்ன செய்ய முடியாது, போக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாதிரி நாம என்ன செய்யணும், குறைகளோடு போய் நான் பணிக்கு போக கூடாது. அதனால அதை ஒண்ணும் செய்ய முடியாது. சில குறைகள் இருக்கலாம். அதனால ஆண்டவர்கிட்ட வர்றார். ஆண்டவர்கிட்ட வந்த உடனே உங்க சீட்டை கொண்டு போனேன், அவங்களால முடியல. அப்பதான் சொல்றாரு, உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் மட்டும்தான் இந்த நோய் போகும். இப்ப நீ உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஜெபம் பண்ணு, உபவாசம் பண்ணு, எந்த நோயும் துரத்தலாம். எனக்கு கருமையானவர்களே, இன்று நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் நானும் தம்பி ஆரோக்கியராஜ் அடிகளார் அவர்களும் 150 கிலோமீட்டர் ஒருத்தரை பார்க்க போறோம். வண்டி 2 வீலர் தான். 2 பேரும் புறப்பட்டு போனோம். காலையில புறப்பட்டு 2 பேரை பார்த்து அவங்க ஜெபம் பண்ணணும்னு சொல்லி, அர்ஜென்ட் கேன்சர் பேஷண்ட். அங்கேருந்து போனோம், அந்த வீட்டை பார்த்தோம், அவரையும் பார்த்தோம், ஜெபம் பண்ணி வந்தோம். ஒரு 20 நாள் கழித்து கேட்டேன், எப்படி இருக்கு? நல்லா இருக்கிறேன் சாமி, நல்லா இருக்கிறேன். நோயை ஆண்டவர் சுமந்து கொண்டார். அதனால அதை நாம் தீர்க்க முடியும். அல்லேலூயா. இயேசு நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம் நோய்களை சுமந்து கொண்டார். அவர் சுமந்த பிற்பாடு நீ ஏன் சுமந்துட்டு இருக்கிற? அதனால நீ என்ன செய்யணும்? நோயை தீர்க்கிறதுக்கு ஒரே வழி, ஆண்டவரே என் நோயை நீங்க சுமந்துக்கிட்டீங்க, என்னை சுமக்காம செய்யுங்க. ஜெபிப்போமா? அப்படிதான் நாம ஜெபிக்கணும். ஆக நோயினால் எந்த துன்பம் வந்தாலும், எந்த துயரம் வந்தாலும் இயேசு நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார். உடனே உங்கள் ஜெபம் என்னவா இருக்கணும்? நோயை பொறுத்த வரைக்கும், நாமே உன்னை குணமாக்குவோம் என்று சொன்னீரே, நீ உண்ணுகின்ற உணவையும் குடிக்க நீரையும் ஆசீர்வதித்து உன் நோயை உன்னிடமிருந்து விலக்கி போடுவோம் என்று சொன்னீரே, என் காயங்களால் நீங்கள் சுகமானி என்று சொன்னீரே, விசுவாசமுள்ள ஜெபம் நோயாளியை குணமாக்கும் என்று சொன்னீரே, ஆண்டவரின் பாவங்களை மன்னிக்கிறார், நோயிலிருந்து விடுதலை ஆக்கிறார் என்று சொன்னீரே, ஆண்டவர் தம் வசனத்தை விடுத்து நோயிலிருந்து விடுதலை ஆக்கிறார் என்று எழுதி வைத்தீரே, ஆண்டவரே என்னை நலமாக்கும், நானும் நலமாவேன் என்று சொன்னீரே, விசுவாசமுள்ள ஜெபம் நோயாளியை குணமாக்கும் என்று சொன்னீரே, யார் தலை மீது கை வைத்து ஜெயிப்பாய் நோயை குணமாக்கும் என்று சொன்னீரே, இந்த நோயை குணப்படுத்தும். உடனே அந்த நோய் போயிடுச்சு. நாம இந்த வசனங்களை எல்லாம் பிடித்து கைப்பிடித்து ஜெபிக்கும். அப்பதான் அந்த நோய் நம்மளை விட்டு போகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போது இறைவாக்கினர் குழுவினரை சார்ந்த ஒருவர் மனைவி எலிசாவிடம் வந்து கதறி அழுது, அடியாவனாகிய என் கணவர் இறந்து விட்டார், அவர் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தவர் என்பது உமக்கு தெரியும். அவருடைய கடன்காரன் என் 2 பிள்ளைகளையும் தனக்கு அடிமையாக எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறான் என்றார். பாருங்க, அவருடைய கணவர் ஒரு பெரிய இறைவாக்கினர் குழுவில் இருந்தவர். அவர் இறந்துட்டார், கடன் வாங்கிட்டு செத்து போயிட்டார். ஆக கடன்காரன் வந்து என்ன, 2 பிள்ளைகளையும் அடிமைகளாக இழுத்துட்டு போறதுக்கு இருக்கிறாங்க. இன்று கடன் மனிதனை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்க, கடனால் வருகின்ற துன்பம். அதான் சொல்லுவான பழமொழி, கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொல்லுவான். அவனுக்கு வந்த துன்பம் கடன் பட்டார் நெஞ்சம் போல. தூரத்தில் வரும்போதே இவனுக்கு பேதி ஆயிடுது, என கடனை கொடுக்கணுமே. கடன் அப்படி. ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன். ராத்திரி 11 மணிக்கு ஒரு சகோதரன் வந்து தடாபுடான்னு தட்டுனார். நமக்கு இந்த தட்டுதல்லாம் எல்லாம் ராத்திரில தான் வருது, பகல்ல என்னது 1-2 தான். சரி, நான் என்னமோ அவசரமா எந்திரிச்சு திறந்தேன். சாமி ஜபம் பண்ணாரு. ஐயா, இதாயா நேரம், நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் 11 மணிக்கு எனக்கு ஜபம் பண்றேன் என்னையா அப்படின்னு. காலையில் 4 மணிக்கு என்னுடைய வீட்டை சப்தி பண்றதுக்கு வரான் கடன்காரன். எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயிடுவான், வீட்டை சப்தி பண்ணிடுவான். நான் என்ன பண்றதுன்னு தெரியல, போறதுக்குள்ள என்னால் தூங்க முடியல, வேதனையா இருக்கு. காலையில் 4 மணிக்கு அவன் வந்துடுவேன்னு சொல்லியிருக்கிறான். 4 மணிக்கு வராட்டாலும் 6 மணிக்காவது வந்துடுவான். வந்துட்டு என்ன செய்வானோ, எனக்கு அவமானமா இருக்கும், கடனை கொடுக்க முடியல. எவ்வளவுயா? 22,000 ரூபாய். அவனுக்கு கொடுக்கணும், வேற என்ன பண்றது, ஏதாவது வேற வழி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த சகோதரன்ட்ட கேட்டேன். எந்த வழியும் இல்லை. இப்ப 11 மணிக்கு அவனுடைய துக்கத்துல பங்கு பெறணும். எதுல பங்கு பெறலன்னாலும் துக்கத்திலேயாவது நம்ம பங்கு பெறணும். அது மாதிரி யாராச்சும் வந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் உட்கார வச்சு பேசு. ஆமா, வந்தா நடிச்சாமத்துல வந்துட்டு தொல்லை பண்ணிருக்க போயா அப்படி சொல்லிவிடாது. நம்ம அப்படித்தான் சொல்றவங்க. அப்புறம் உட்காந்து 2 பேரும் உட்காந்து செவிச்சோம். 11 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு. தரி தம்பி, நீ வீட்டுல போய் பாடு. ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்வார். என்ன அதிசயத்தை செய்வார் யாருக்கு தெரியும்? காலையில வரைக்கும் அவனுக்கு தூக்கம் வருமா? வர தூங்கல். மணி 4 ஆச்சு, வருவானான்னு பாக்குறான். மணி கரெக்டா 4:30. கதவை தட்டான். கதவை தட்டிட்டு திறக்கிறான். நடந்த சொல்றேன். காலையில 4:30 மணி கதவை தட்டணும்னு இவன் திறந்தா இவனுடைய நண்பன் வாசப்படியில நிக்கிறான். நண்பன் வாசப்படியில நிக்கிறான். 16 வருஷத்துக்கு முன்னால, நல்லா கவனிங்க, 16 வருஷத்துக்கு முன்னால 10,000 ரூபாய் இவன்கிட்ட கடன் வாங்கினானா இந்த நண்பன். இது வரைக்கும் கேட்டு பார்த்து வரவில்லை, ஒன்றும் இல்லை, அவனை பத்தி சிந்திக்கல, எதுவுமே செய்யல. காலையில கொண்டுட்டு வந்து அவன் கொடுக்குறான் 28,000 ரூபாய். இதான் என்னால முடியும், இன்னும் வட்டி உனக்கு 5,000 10,000 கொடுக்கணும், ஆனா பரவாயில்ல, என்னால முடிஞ்சது இவ்வளவுதான்டா தம்பி. நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன், எப்படா நீ கொண்டு வந்தேன்? அவன் காசை வாங்கல. அந்த சகோதரன் நேர் என்னிட்ட கூப்பிட்டு வந்தான் 4:30 மணிக்கு. சாமி, ஆண்டவர் அதிசயத்தை செய்தார். நான் கேட்டேன், எப்படா நீ வந்தேன்? ஐயா, ராத்திரி நான் படுத்தேன், யாரோ ஒருத்தர் வந்து என்னை தட்டி எழுப்புனார். 10,000 ரூபாய் கடன் வாங்கினேன், அது 36,000 ரூபாய் ஆகுது இன்னைக்கு 16 வருஷத்துக்கு. உன்கிட்ட இருக்கிற காசை கொண்டு போய் 28,000 ரூபாய் அந்த கொடுத்து அந்த சகோதரனை காப்பாத்து. அப்படி அவன் நீ காப்பாத்துல அவன் செத்தானா உனக்கு தானா ரத்தப்படி வரும்னு சொல்லிட்டார். யாரு சொன்னாங்கன்னு தெரியல, கனவுல நான் பார்த்தேன், நான் பார்க்கல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் மேலெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து அப்படியே நனைஞ்சு போச்சு, பயமாயி போச்சு, அதனால வந்தேன் சாமி அப்படின்னா. அப்போ நான் அந்த 28,000 ரூபாய் வாங்கி நான் தான் வச்சிருந்தேன். வச்சுட்டு நீ போடா, அவன் எத்தனை மணிக்கு வந்தாலும் கடன்காரனை என்கிட்ட கூட்டிட்டு வா, நீ எவ்வளவு வாங்கின அவன்கிட்ட அப்படின்னு கேட்டேன். இவ்வளவு காசு அப்படின்னா, சரி பொறு, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டேன். இந்த மாதிரியா, இப்போ இவன் வந்துட்டு காசே இல்லைன்னா நீ என்ன செய்வேன்? அவன் ஏழை, வீட்டை எடுத்துக்க, வீட்டில் இருக்க 4 சட்டி பானை இருக்குது, எடுத்துக்கிட்டு போறதா இருந்தா போயிடு. இல்லைன்னா நான் ஒரு சமாதானம் உனக்கு சொல்றேன், வட்டியை கேட்காத, உள்ள பாவம் ஏழை.
வட்டியை கேட்டீன்னா அவனுக்கு முடியாது. உனக்கு அசல் எவ்வளவு அப்படின்னு 19,000 ரூபான்னா, அப்புறம் ஏன் 22,000 ரூபான்னு எழுதுன? அப்படித்தான் வட்டியை